என்னுடைய ப்ரைவேட் லைஃப் இஸ் மை ப்ரைவேட். ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட். ஓகே, விச் இஸ் வெரி சேட். எனக்கு அது மிகப்பெரிய காயமாக இருக்குது. SRM International Real Estate LLC presents Behind Us Master Inspirers with Director Mahil Tirumeni, powered by Lakshmi Ceramics. I'm not blowing my own trumpet, please. சுயத்தம்பட்டம் அடித்து கொள்ளலை. நான் என்னுடைய ஒவ்வொரு ஷாட்லையும் நான் வந்து ஒரு ஃப்ரேமிங் வைக்கிறேன்னா அந்த ஃப்ரேமிங் ஒரு காரணத்துக்காக வைக்கப்படும். இன்றைக்கி வந்து அஜித் சார் வச்சு இயக்குன்றதுனால உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் பெரிய தகவல்களே இல்லை. என்னுடைய ப்ரைவேட் லைஃப் இஸ் மை ப்ரைவேட். ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட். ஓகே, மகிழ் திருமேனி என்னடா இவ்வளோ உருவாக்கி கொண்ட பெயர் தான் அது. இது புனை பெயர் தான். அப்போ புனை பெயர் தான். சொந்த பெயர் அது ப்ரைவேட்டாகவே இருக்கு. இப்போ இதுதான் தேட போகிறோம். வாட் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மகிழ் திருமேனி? செல்வராகவன், கௌதம் மேனன் இருவரிடமும் தொடர்ச்சியாக படம் பணிபுரிந்திருக்கிறீங்க. செல்வராகவன் அவர்கள் வந்து இப்போ அதிக படங்கள் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி சேட். எனக்கு அது வருத்தம். அது மிகப்பெரிய காயமாக இருக்குது. இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் பணியாற்றக்கூடிய எந்த ஒரு ஆங்கரும் சொல்ல துணியாத வார்த்தைகள், சொல்ல துணியாத சிந்தனைகள். நீங்கள் ஜாதி எதிர்த்து பேசக்கூடியனா லெட் மீ பி ஓப்பன், லெட் மீ பி ஃப்ராங்க். உங்கள் ஸ்தானத்தில் வேறு ஒருத்தர் இருந்தால் செய்வாரான்னு தெரியல. யூ ஆர் தட் ஒன் ரேர் ஸ்பெசிமன் குரூப். சரியான ஆள் சரியான இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. SRM International Real Estate LLC presents Begin Woods Master Inspirers with Director Mahil Tirumeni, powered by Lakshmi Ceramics. இப்போது இந்த படத்தோட ட்ரெய்லருக்குள்ளேருந்து வரும். இதில் வந்து அதாவது மகிழோடைய நேரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது விஷுவல் நேரேஷன். அதற்காக அவர் வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டாக எல்லா படங்களையும் அப்படி அறியப்பட்டு கமர்ஷியலி ஹிட்டுனாலுமே கதை சொல்லும் இது இருக்குல்ல, அதை எல்லா வடிவங்கள்லையும் சொல்ல முயற்சித்தல். காட்சி வழியாக, ஒளி வழியாக, இசை வழியாக, வசனங்கள் வழியாக. ஐ அம் ஸோ ஹாப்பி. ஓகே, அப்படி தனித்தனியாக உங்களுடைய நேரேஷன் வந்து ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. இதில் அது மாதிரியான அந்த மகிழ் இருக்கிறாரா உள்ள? நான் இதில் சில விஷயங்கள் விளக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மீகாமன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? மீகாமன் படத்தில் ஆக்சுவலாக தெர் இஸ் அ லாட் டு சே. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஹீரோவுடைய ஹேண்ட்லர், அதாவது ஹீரோவுடைய மேலதிகாரியாக ஒரு பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஆர்யா. அவரை நம்பி ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் ஒன்று அவங்க எடுத்து அதை வந்து இனிஷியேட் பண்ணி அதை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன் வந்து ஸ்தம்பிச்சு நின்றும். ஓகே, இந்த தகவலை சொல்கிறதுக்காக ஆர்யா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அப்போது அது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன், சரியா? எல்லார் முன்னாடியும் பேச முடியாது. இவங்க வந்து அப்போ ஆஃபீஸில் இருப்பாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அவர் ஃபோன் பண்ணிடுவார். ஸோ எல்லார் முன்னாடியும் பேச முடியாதுன்ற காரணத்தினால அவங்க வந்து இருக்கிற இடத்துலேருந்து அப்படி ஒரு குறுகிய படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வருவாங்க. ஏன்னா மற்றவங்க காதுபட பேசக்கூடாதுன்றதுக்கு இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து அங்கேயும் நடமாட்டம் இருக்கும். மறுபடியும் மேலே ஏறி போவாங்க. மேலே ஏறி போனால் அங்கேயும் நடமாட்டம் இருக்கும். மறுபடியும் வந்து அந்த படிக்கட்டோடைய மையத்தில் நின்றுவாங்க. ஓகே, இது வந்து அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் தொடரும். இந்த சீனை வந்து படிக்கட்டில் தான் வைக்கணும்னு திட்டமிட்டு எடுக்கப்பட்டது. சரி, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, கதையாக ஒன்று சொல்கிறோம், வசனமாக ஒன்று சொல்கிறோம், லொக்கேஷனாகவும் காட்சி அமைப்பாகவும் லாஜிஸ்டிக்கலாகவும் ஒன்று சொல்கிறோம்ல, ஸ்டேஜிங்காக. ஸோ சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் அது. கழகத்தலைவன் படத்தில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பேசக்கூடிய ஒரு உரையாடல் வந்து எங்கே நடக்கும்னா ஒரு காஃபி ஹவுஸுடைய வாயிலில் நடக்கும். த்ரெஷ்ஹோல்டில், என்ட்ரன்ஸில். இவர் உள்ளே இருப்பார், அவங்க வெளியே இருப்பாங்க. ஓகே, இவருடைய ஜோன் வேறு, அவருடைய ஜோன் வேறு. ஸோ ஒரு பாயிண்டில் இவர் ஜோனுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய ஒவ்வொரு ஷாட்லையும் இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு ஷாட்லையும் நான் வந்து ஒரு ஃப்ரேமிங் வைக்கிறேன்னா அந்த ஃப்ரேமிங் ஒரு காரணத்துக்காக வைக்கப்படுது. அந்த ஃப்ரேமிங் ஒரு கதையை ஒன்று சொல்லுது. அதை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா படத்துலையும் அது இருக்கும். ஸோ இதை வந்து என்னுடைய ஸ்டைலாக நான் வந்து பின்பற்றி கொண்டே இருக்கேன். அது இந்த படத்துலையும் இருக்கும். ஆனால் காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப அந்த ஒரு டோனு, எஸ்பெஷலி எர்த் கலர்ஸ் நிறையா பயன்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் படங்களை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான காட்சி வடிவங்கள்லாம் உள்ளே கொண்டு வரீங்களோ? கோபி, ஐ எம் நாட் ப்ளோயிங் மை ஓன் ட்ரம்பெட், ப்ளீஸ். ஓகே, சுயத்தம்பட்டம் அடித்து கொள்ளலை நான். ஆனால் இந்த தன்மை வந்து என்னுடைய எல்லா படத்துலையும் தடையேற தாக்கலேருந்தே இருந்துக்கிட்டு தான் வந்துருக்கு. இன்றைக்கி வந்து அஜித் சார் வச்சு இயக்குன்றதுனால கூடுதல் கவனிப்பு இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா, நல்ல படைப்பாளிகளுக்கு சில நேரம் ஒரு சிக்கல் உண்டு. நான் ரொம்ப கவனித்து வச்சதை இவங்க கவனிக்காமல் போயிட்டாங்களே அப்படி. ஆனால் அப்படி கிடையாது. அப்போ கவனிக்காமல் போவாங்க, அதுக்கப்புறம் கவனிச்சுட்டு எப்படியோ ஒரு கேள்வி வந்துருச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து இப்படிலாம் அதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த மிக்ஸ் இதில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பேசும்போது எனக்கு டக்குன்னு தோன்றின ஒரு தாட் அது. சாரி இஃப் ஐ எம் இன்டரப்டிங் யூ.
புதுமை பித்தன் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஐ மே பி ராங், எனக்கு படித்த ஞாபகம். ஆனால் இந்த கோட் வந்து என்னென்னா, ஒவ்வொரு படைப்பாளியும் ஏதோ ஒரு கனவு வாசகனை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அத்தனை கதைகளையும் எழுதுகிறான். அவன் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், இல்லை அவனுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். பட் அவன் நம்மளை கரெக்டாக புரிஞ்சுக்குவான் அப்படின்ற ஒரு தைரியத்துலையும் எதிர்பார்ப்புலையும் தான் எழுதும். பத்திரகாளிக்கு ஒரு கனவு வாசகன் இங்கே உட்காந்துருக்கானே இல்லையா? 70 வந்த படம்னு சொல்கிறீங்க. நான் இன்னும் அந்த புக்கை தேடிட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டில் நாட் ஏபிள் டு கெட் ஹோல்ட் ஆஃப் இட். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ நாவல். ஓகே, பேஸ்ட் ஆன் அ நாவல். ஓகே. உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் பெரிய தகவல்களே இல்லை. அது கேட்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு க்யூரியாசிட்டியில் வர்றது தான். எனக்கு உங்கள் பெயரே மகிழ் திருமேனி. என்னடா இது, யார் அவங்க அப்பா வச்சுருப்பாரோ அவங்க அம்மா வச்சுருப்பாங்களா, இவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னு. இன்டர்நெட்லேயே உங்களை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஓகே, பத்திரமாக சொந்த வாழ்க்கையை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சமூக ஊடகங்கள்லையோ சோஷியல் மீடியாவோடைய வேறு எங்கேயுமோட பெருசாக அவங்கள பார்க்க முடியல. எங்கே படிச்சிங்க, எந்த ஊர், இந்த பேர் வச்சது யார், அப்பாவா சித்தப்பாவா, குடும்ப பேரா? ஐ எம் அ வெரி ப்ரைவேட் பர்சன். என்னுடைய ப்ரைவேட் லைஃப் இஸ் மை ப்ரைவேட் லைஃப். ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட். ஓகே, இட்ஸ் குட். தேங்க்யூ. அண்ட் இந்த பெயர் காரணம் என்னன்னா, எனக்கு தமிழில் பேர் வச்சுக்கணும்னு ஆசை. தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னா அது வந்து இப்போ கொஞ்சம் அவுடேட்டடான பேராகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா பொது புத்தியில் அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? தமிழில் பேர் வச்சா கொஞ்சம் பழைய பேர்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ கொஞ்சம் உடஞ்சிருக்காது, நிறைய புதிய பேர்கள் வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கணும், இந்த காலத்து சென்சிபிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் உருவாக்கி கொண்ட பெயர் தான் அது. இது புனைப்பெயர் தான். அப்போது புனைப்பெயர் தான். அப்போ உங்களுடைய விருப்பம் இருந்தால் சொல்லலாம். உங்களுக்கான உங்கள் சொந்த பெயர் அது ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும். அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், பரவாயில்ல. புனைப்பெயர் பொதுவில் இருக்கட்டும், சொந்த பெயர் ப்ரைவேட்டில் இருக்கட்டும், இதுவே நல்லா இருக்கு. இப்போ இதுதான் தேட போகிறோம். வாட் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மகிழ் திருமேனி அப்படின்னு. நான் இது வைத்த பெயர்னே நினச்சேன். ஓகே, நீங்கள் எந்த ஊருக்காரர்? சென்னை தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆரம்பத்துலேருந்தே சினிமாவுக்கு வர வேண்டுங்கிற ஆசை தானே? இல்லை கோபி, எனக்கு வந்து அது அந்த 11 வயதுகளில் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும்ல. நம்மளுடைய வாழ்க்கை இதை நோக்கி போனோமா, அதை நோக்கி போனோமா, இதை நோக்கி போனோமா. எனக்கு அரசியல் ஆர்வம் இருந்தது, எனக்கு வந்து இலக்கிய ஆர்வம் இருந்தது. ஐ ரீட் ஆல் புக்ஸ், ஐ லைக் ரீடிங். ஸோ இலக்கிய தேடல் ஒன்று இருந்தது. ஒரு பாயிண்டில் நான் வந்து ஒரு நாவலாசிரியராக ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். தமிழர்களுடைய ஒரு வரலாற்று திரட்சி, தமிழர்களுடைய வாழ்வியல் திரட்சி, தி தமிழ் நாவல் ஒன்று எழுதணும் அப்படிங்கிற ஆசை. தி தமிழ் நாவல் அப்படின்னு ஒன்று எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முனைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து என்னுடைய தான் 19-20வது வயசில் இந்த திரைக்கதை வடிவத்தை வந்து நான் படிக்க தான் ஆரம்பிக்கிறேன். ஃபிலிம்ஸ் எனக்கு எப்போதுமே நாட்டம் உண்டு. ஃபிலிம்ஸை வந்து தூரத்துலேருந்து ரசிப்பேன், பார்த்து ரசிப்பேன். பட் இந்த திரைக்கதை வடிவம் என்பது ரொம்ப என்கேஜிங்காகவும் இன்ட்ரீகிங்காகவும் இருந்தது. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உளப்பூர்வமாக மட்டும் இல்லை, நீங்கள் காட்சி ரூபமாகவும் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வசதி இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன அறியாமலே எனக்கு வந்து அந்த வடிவத்தின் பால் ஒரு ஈர்ப்பு ஒன்று வந்தது. ஸோ சினிமா பார்க்குற பழக்கம் ஏற்கனவே இருந்தது, இந்த ஈர்ப்பும் வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அறியாமலே இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய எதிர்காலம், நான் பயணிக்க போகிற பாதை இதுதான்ற ஒரு தெளிவு வந்து என்னுடைய 20s and early பகுதிகள் 21-22 இயர்ஸில் எனக்கு தோணுது. இன்னொன்று, நல்ல தமிழ் புலமைன்னு சொல்கிறதை விட தேர்வு செய்து வார்த்தைகளை இரண்டுலேயுமே, ஆங்கிலமும் சரி தமிழும் சரி, அறிவு திரட்சி, தமிழர்களின் பொக்கிஷம், 11 வயது, ஓகே, இப்போ ஒரு நாயக பிம்பம், தொடர்ச்சியாக நீங்கள் பேசும்போது சொல்ல வேண வார்த்தை இன்டிகிரிட்டி, இதுக்குள்ளே அதே மாதிரி ஆங்கில சொல்லாடலும் சரி. சொல்லாடல் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு. பள்ளிக்கூடம் கல்லூரியிலே உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு தன்மையா, இல்லை இப்படி பேசுனா அது உள்ள சில எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும்? எனக்கு வந்து மொழி என்பது என்ன, மொழி என்பது ஒரு கல்டிவேட்டட் ஹேபிட் தானே, நம்மளா கல்டிவேட் பண்ணிக்கிற ஒரு ஹேபிட். ரெண்டாவது, எனக்கு வார்த்தைகளின் பால் எப்போதுமே ஒரு ஈர்ப்பு ஒன்று உண்டு. ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய அந்த லேயர்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ். எனக்கு வைரமுத்து சாருடைய அந்த ஒரு கவிதை வரி எனக்கு எப்போதும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா அப்படின்னு. அந்த வார்த்தை, கரெக்டான வார்த்தை வரதுக்காக கவிஞன் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது. ஐ எம் அ பிக் ஃபேன். ஸோ வார்த்தையில் ஒரு நாட்டம் ஒன்று உண்டு. கமல் சார் பேசும்போது அது மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்துவார். எப்படி இந்த வார்த்தை அவரால் சொல்ல முடியுது, இந்த இவ்வளோ இன்டென்ஸான ஒரு வார்த்தை? நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கவனிச்சுட்டே வந்தேன். அது ரொம்ப நல்லா. நான் ஒன்று இடை மறிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு புது ஜெனரேஷன்
அந்த ஜெனரேஷன் நல்ல தமிழ் வார்த்தைகளையும் பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு உரு ஒரு 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 நிலையை உருவாக்கினாங்க. என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இதை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அப்படி உருவாக்கின தலகர்த்தர்களில் உங்களையும் ஒருத்தரை நான் பார்க்குறேன். அப்படிலாம் இருக்குன்னா பெரிய வார்த்தை அது. சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்களோட எந்த ஷோவையும் நான் மிஸ் பண்ணுறதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். சரியா, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் பரிமாறுகின்ற அந்த சிந்தனை ஓட்டங்கள்லாம் இருக்குல்ல, இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் செட்டப்பில் பணியாற்றக்கூடிய எந்த ஒரு ஆங்கரும் சொல்ல துணியாத வார்த்தைகள் அது, சொல்ல துணியாத சிந்தனைகள் அது. நீங்கள் ஜாதி எதிர்த்து பேசக்கூடிய, நான் லெட் மீ பி ஓப்பன், லெட் மீ பி ஃப்ராங்க், நீங்கள் முன்வைக்கக்கூடிய முற்போக்கு கருத்துக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்கள் ஸ்தானத்தில் வேறு ஒருத்தர் இருந்தால் செய்வாரான்னு தெரியல. யூ ஆர் தட் ஒன் ரேர் ஸ்பெசிமன் கோபி, அண்ட் ஐ ரியலி விஷ். இல்லை, இந்த ஸ்தானங்கிறது என்னுடைய இதில் இல்லை, எல்லாரும் தூக்கி உட்கார வச்சுருக்காங்க, அவ்வளோதானே. ஆனால் அது நம்மளை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இந்த நான் பேச வேண்டியதை நீ பேசுன்னு கொடுத்துருக்கிற வாய்ப்பு தானே. சரியான ஆள் சரியான இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஏதோ சந்தோஷம் மகிழ்ச்சி அது. ஓகே, டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? எனக்கு ரொம்ப பிடித்த நபர்களில் ஒருவர். அவர்கிட்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அவர் மீட் இல்லை வாய்ப்பு கேட்டு போயிருக்கேன். ஸோ உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, ஒரு தடவை அவர் சந்திச்சிருக்கேன், வாய்ப்பு கேட்டு போனேன். அவர் அப்போ நிறைய உதவியாளர்கள் அவர்கிட்ட இருந்தாங்க. நான் உதவியாளராக சேருவதற்கான வாய்ப்பு கேட்டு தான் பின்னும். ஸோ அவர்கிட்ட நிறைய உதவியாளர்கள் இருந்ததுனால என்னால் அங்கே சேர முடியும். நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் வந்து முன்னணியிலேருந்து அத்தனை இயக்குநர்களையும் நான் பார்த்துருக்கேன். 2 பேர் என்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க, தமிழ் இலக்கியத்தில் என்ன படிச்சிருக்கீங்க. ஒன்று டிஆர் சார், இன்னொன்று வந்து வேலு பிரபாகரன் சார். ஸோ இவங்க 2 பேருமே அந்த வார்த்தை என்கிட்ட கேட்டாங்க. அண்ட் மை ரெஸ்பெக்ட் ஃபார் தம் இன்க்ரீஸ்ட் as a result of this question. செல்வராகவன், கௌதம் மேனன் இருவரிடமும் தொடர்ச்சியாக படம் பணிபுரிந்திருக்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா 2 பேருடைய கதை சொல்லல் முறையே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அது வேறு, இது வேறு, இது ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய பார்வை. இப்படி 2 மாதிரியான இடம் ஒர்க் பண்ணது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? இன்றைக்கி நான் வந்து whatever that I am, I owe it to the both of them, my mentors Selvaragavan and Gautam sir. இவருடைய பாணி வேறு, அவருடைய பாணி முற்றிலும் வேறு. இப்போது இசைஞானிக்கும் இசை புயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு. செல்வராகவன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் கதை எழுதுறதுலேருந்து அவர் வந்து அதை படப்பிடிக்கின்ற வரைக்கும் ஒரு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவருடைய மேற்பார்வையில், அவருடைய வழி நடத்துதலின் அடிப்படையில் தான் அது நடக்கவே நடக்கும். அந்த ஃப்ரேமினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு முதற்கொண்டு அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். ஸோ அது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் தான், அது எல்லாமே வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டட் தான் பை ஹிம். கௌதம் வந்து அதுக்கு நேர்முறை. கௌதம் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுப்பார். ஓகே, நீ ஓம்பானிலே அது பண்ணு, கதைக்கான தேவை இதை நீ ஓம்பானியில் சொல்லு அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை அவர் கொடுப்பாரு. இதுதான் உயர்வானது அல்லது அது உயர்வானது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 2 வேறு பாணி. ரிசல்ட் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கு. தே போத் ஜீனியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஓகே, செல்வராகவன் அவர்கள் வந்து இப்போ அதிக படங்கள் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வெரி சேட் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி சேட் திங். ஏன்னா ஒரு ரொம்ப நுட்பமான உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர், அவர் வந்து கொஞ்சம் படங்கள் பண்ணாமல் இருக்குதுங்கிறது உங்களுக்கு, ஏன்னா அவரிடம் ஒர்க் பண்ணதுனால கேட்குறேன், அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெரும் வருத்தம்? எனக்கு அது எல்லோருக்கும் வருத்தம், அது மிகப்பெரிய காயமாக இருக்குது. ஐ வாண்ட் ஹிம் டு, அவர் திரையுலகத்தை விட்டு விலகிட்டாருன்னு நான் சொல்லலை, பட் அந்த அந்த பழைய வீரியத்தோடு அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களை நான் நிச்சயமாக வரணும். ஓகே, ஓவராலாக சினிமா பற்றி சில விஷயங்கள் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரியான படங்கள் அதாவது நம்ம ஒன்று வச்சுருப்போம், அதாவது நமக்கு பிடிச்ச படங்களை தான் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கனவு வாசகன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தான் ஒரு படைப்பாளி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அப்படி ஒரு கனவு படைப்பு உங்கள்கிட்ட இருக்கும்ல, அது எப்படிப்பட்ட ஒரு கதையோ அல்லது என்ன விஷயமாகவோ அது இருக்கும்? உங்களுக்கு நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு படத்துலையும் அந்த ஒரு முனைப்போடு தான் நான் பண்ணுறேன், அந்த மெனக்கடலோடு தான் நான் பண்ணுறேன். எனக்கு எல்லா ஜானர்ஸ்லையும் படம் பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல்ஸ் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணணும்னு ஆசை, ஹாரர் பண்ணணும்னு ஆசை, காதல் கதைகளை மறுபடியும் பண்ண. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு வந்து நீ காதல் கதைகள் தான் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிஷா கூட சொன்னாங்க, மகிழ் யூ ஷுட் டூ அன் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் ஃபில்ம் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு எல்லா ஜானர்ஸ்லையும் படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட். அது நடக்கும், அது கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. சினிமாவை தாண்டி உங்களுடைய மொழி புலமை இப்படி பல விஷயங்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு. அதை விட என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 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 சிறிய இடைவெளிக்கு பிறகு வருகிறப்போ ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குங்கிறத, ஏன்னா பொதுவாக அதை ஸ்பாயிலர்னு நினைப்பாங்க. பட் அதை நீங்கள் வெளிப்படையாக இப்படி வாங்க, திறந்த மனதோடு வாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டோடு முடிச்சிருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குரூவுக்கும். மிக இந்த படம் வெற்றி பெறுவதற்கும் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கும் வாழ்த்துக்கள். மகள், நன்றி. தேங்க்ஸ் லாட். மகிழ்ச்சி. தேங்க்யூ. Behind Us Master Inspirers with director Mahil Tirumeni. Title sponsor SRM International Real Estate LLC, the #1 Tamil real estate company in Dubai. Let's grow together. Powered by Lakshmi Ceramics. எக்கச்சக்க collections எல்லாமே ready stock.